என்னன்னா இது மாதிரியும் ஒன்று ஒரு வீடியோ பார்த்தேன். அது மீன்களை மட்டும் வச்சு போடும். ஆனால் அது வேற பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ அருஞ்சனை காத்த ஐயனார் திருக்கோவிலின் அருஞ்சுனை என்னும் புனித தீர்த்தம் பொங்கி வழிந்து லட்சுமி சரஸ்வதி கடாட்சம் கொண்ட செந்தாமரை வெண்தாமரை மலர்களால் மனம் வீசிக்கொண்டிருக்கும் அருஞ்சுனை தீர்த்தமாடி அருஞ்சுனை காத்த ஐயன் சுனையப்பன் தாளையப்பன் தாளையூத்தான் தேரிக்கரசன் தேன் சுனையான் நவ்வல் கணியான் நாவிற்கினியான் என்னும் திருநாமங்களால் போற்றி வேண்டுவதை வேண்டி பணிந்து பிறவி பயன் பாவங்களை அகற்றி இஷ்ட சித்தி பரிபூர்ண வாழ்வு கொடுக்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் சுவாமிகளை வணங்கி வளம் பெறுவோம். திருச்செந்தூர் மேலப்புதுக்குடி அம்மன்புரத்தில் அமைந்துள்ள அருஞ்சுனை காத்த ஐயனாரின் கோவிலின் ஸ்தல வரலாறு. 3வது பாகம் செவி வழி கேள்விப்பட்டு தொகுத்து எழுதப்பட்டது. இது கதையில் வரும் பெயர்கள் கற்பனை சம்பவங்கள், உண்மை என நம்பினால் நம்புங்கள். இதனை எழுத வைத்தது அருஞ்சுனை காத்த ஐயனின் அருள்மணக் கண்ணினால் காட்சிகள் தெரிய கை எழுதியது என்று கூறியுள்ளார் ஐயனின் பக்தர் தளவை மாசு சௌந்தரராசன் அவர்கள். அவருடைய கதையையே இப்பொழுது இங்கு வாய்மொழியாக கொடுத்துள்ளோம். சென்ற 2வது பாகத்தில் கனகம்மனையை பற்றியும் மரக்கணியை மாயக்கணியை பற்றியும் அதற்கு அடுத்ததாக சிவன் அருளிய வரத்தை பற்றியும் கண்டறிந்தோம். இந்த வாரம் இந்த தொகுப்பில் 3வது தொகுப்பில் தனிமையில் நடந்து போன முனிவர் பக்கத்தில் சக்தி தோன்றினார். மகனை காண இருவரும் வந்தாலும் திருவிளையாடல் செய்ய என்னை விட்டு போய்விட்டீர்களே, நான் உங்களில் பாதி இல்லையா? என்னை விட்டு சென்றது நியாயமா என்று உமாதேவி கேட்க, என்னில் பாதி நீயே என்று சொல்லிவிட்டு நான் தனிமையில் போனதாக சொல்கிறாயே, இது நியாயமா உமா என்று நீ வந்து என்னுடன் சேர்ந்த இடம் அம்மன் புறமாக விளங்கட்டும், வா நம் மகனை காணச் செல்லலாம் என்று கூறி அழைத்துச் சென்றார் சிவன். அவர் வந்து போனதிலிருந்து வானமும் பொய்க்கவில்லை, பூமியும் செழிக்க தவறியதே இல்லை. அதனால் வளங்களங்கும் வசதிகளுக்கும் குறைவே இல்லை. கானகத்தில் அந்த மாய மரம் இருந்ததால் தினசரி சிங்கராஜன் அரண்மனையில் இருந்து வேட்டைக்கு வந்து மதிய வேளை அந்த மாயக்கனியை பறித்து உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மாய மரத்திற்கு சற்று தொலைவில்தான் அந்த தேன் தடாகம் இருந்தது. அதனை சுற்றியுள்ள சிற்றூர்களிலிருந்து அந்த வழியாகத்தான் அந்த தேன் தடாகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. மனிதர்கள் நடமாடியதால் மாய மரத்தை சுற்றிலும் ஒத்தையடி பாதைகள் தோன்றின. அதனால் சிங்கராஜன் அம்மரத்தை சுற்றிலும் காவல்களை நியமித்தார். பக்கத்து ஊர்களிலும் பறையறிவிப்பு செய்தார். மாய மரத்துக்கனியை எவர் தொட்டாலும் அவருக்கு மரண தண்டனை, இது மன்னர் ஆணை என்று பறையறிவிப்பு செய்யப்பட்டது. இப்படியே சில ஆண்டுகள் போயின. ஒரு சில நாட்களில் சிங்கராஜன் வேட்டையாடுவதில் தாமதமானால்
மாயக்கனி மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடக்கும். காவலர்களும் அதை கவனமாக காவல் செய்வார்கள். அந்த வழியே தண்ணீருக்கு செல்பவர்கள் அதிசயமாக பார்த்து கொண்டே செல்வார்கள். பறையறிவிப்பால் பக்கத்தில் கூட செல்ல மாட்டார்கள். விழுந்த இடத்திலேயே கிடக்கும் மாயக்கனியை மன்னர் வந்து எடுத்து உண்பார். இப்படி இருக்கையிலே மேலோகத்தில் இருந்து ஐயனார் தனது பரிவாரங்களுடன் பூலோகம் வந்து முனிவர்கள் கோலத்தில் நல்ல இருப்பிடமாக தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் தேன் தடாகத்திலிருந்து வழக்கம் போல கானகம் வெளியே கனகமணி தண்ணீர் எடுத்து வரும்பொழுது எதிரே முனிவர்கள் வடிவில் இருக்கும் குட்டி தெய்வங்கள் அவளிடம் வந்து, மிகவும் தாகமாக இருக்கிறது தாயே, தண்ணீர் கொடு என்று கேட்டனர். தன் கையால் தண்ணீர் கொடுத்தால் முனிவரின் சாபத்தின் காரணமாக இந்த முனிவர்களும் இறந்து விடுவார்களோ, அதனால் அந்த பாவமும் தன்னை வந்து சேர்ந்து விடுமோ என எண்ணிய கனகமணி முனிவரின் சாபத்தை எண்ணி, இன்னும் ஒரு கல் தொலைவில்தான் தேன் தடாகம் உள்ளது, அங்கே போய் குடித்து கொள்ளுங்கள் ஐயா என்றாள். அம்மா, நாங்களோ நடந்து நடந்து களைத்து விட்டோம். உச்சி பொழுது, தாகம் வாட்டுகிறது, எங்களால் இனி நடக்க சக்தி இல்லை. தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம், தயவு செய்து கொடுத்துதவு தாயே என்று கெஞ்சினார். ஐயா, தாகத்தில் நீங்கள் செத்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு தண்ணீர் மட்டும் கொடுக்கவே மாட்டேன் என்றாள் கனகமணி. நாங்கள் தவித்து வந்த நேரம் தண்ணீர் கொடுக்க உதவ மறுத்த நீ தவிக்கும் வேளையிலே நாங்களும் உனக்கு உதவ மாட்டோம் என்று கூறிச் சென்றனர். ஒரு நாள் வேட்டையில் எதுவுமே கிடைக்காததால் சற்று தொலைவு செல்ல வேண்டி வந்தது சிங்க மகாராசனுக்கு. அப்பொழுது உச்சி வேளை வந்தது. மரத்தில் வழக்கம் போல மாயக்கனி தோன்றியது. நாளிகையும் கழிந்து கொண்டிருந்தது. தாமதமாக போனாலும் மாயக்கனி கீழே கிடக்கும், போய் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நினைத்து வேட்டையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார் அரசர். சூரியனும் மேற்கு பக்கம் சாயத் தொடங்கினான். பெண்களும் ஆண்களும் தண்ணீர் எடுக்க தேன் தடாகம் நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். கிளையில் 3 நாளிகை பழுத்து தொங்கிய மாயக்கனி பறிக்கப்பட்டதால் ஓசை இல்லாமல் கீழே விழுந்தது. அப்பொழுது அந்த வழியாக தலையில் தண்ணீர் குடத்துடன் வந்த கனகமணியின் குடத்தினுள் மாயக்கனி விழுந்தது. அப்பொழுதும் அவரோட குடத்தில்தான் விழ வேண்டுமா? ஓசை கேட்காததால் அவள் அதை கவனிக்கவில்லை. மாயக்கனி உருவம் பெற்று குடத்தினில் கிடந்து கொண்டு போய் வீட்டில் குடத்தை வைத்ததும் வேறு வேலை இருந்ததால் அவள் அதை கவனிக்கவே இல்லை. உள்ளே விழுந்த மாயக்கனியை கனகமணி கவனிக்கவே இல்லை, அப்படியே கொண்டு வைத்து விட்டாள். வேட்டையை முடித்து தாமதமாக வந்த சிங்கராஜன் மாயக்கனியை தேடினார். அது கிடைக்கவும் இல்லை, கிடக்கவும் இல்லை. பதறிய மன்னன் காவலர்களிடம் வினாவினான். நாங்கள் இன்று இதை பார்க்கவே இல்லை மன்னா என்று கூறினர். தன் உயிர் போகும் நாள் வந்துவிட்டதோ அல்லது தன்னால் இன்னொரு உயிர் பறிக்கும் வேளை வந்துவிட்டதோ என்று கலங்கி போனான். உடனே எல்லா ஊர்களிலும் பறை அறிவிப்பு செய்தான். இதனால் சகல சனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மன்னர் சிங்கராசனுக்கு சொந்தமான மாயக்கனியை யாரோ திருடிச் சென்று விட்டனர். உடனே அரசரிடம் அவராகவே கொண்டு வந்து அழித்துவிட்டால் மன்னிப்பு கொடுத்து உயிர் பிச்சையும் அளிக்கப்படும். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்படும் என்று காவலாளிகளால் பறை அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனாலும் பலன் கிடைக்கவில்லை, பழமும் வந்து சேரவில்லை. அதனால் மன்னர் கோபமுற்றார். அரண்மனை காவலர்கள் அனைவரும் உடனே வரவழைக்கப்பட்டனர். அதை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள வீடுகள் தோறும் சோதனை நடத்தப்பட்டது. கன்னிப்பெண் கனகமணியின் வீடும் சோதனை செய்யப்பட்டது.
அப்பொழுது குடத்தினுள் மாயக்கனி கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே திடுக்கிட்டு அதனால் இவள் அரசர் முன்னால் கொண்டு ராஜ துரோகி என்று குற்றம் சாட்டு நிறுத்தப்பட்டாள். விதியை பார்த்தீங்களா? இப்படி தான் ஆகும். குற்றம் சாட்டப்பட்டு அவள் ராஜ துரோகி. அனைவருக்கும் கிடைக்கட்டும். கனகமணியின் சோதனை யாருக்கும் வராது தடுத்து நிறுத்தட்டும் நம் ஐயன். இவ்வாறாக ஒவ்வொரு குட்டி தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிறுகதைகள் உள்ளன. அதை வரும் ஒவ்வொரு தொடர்களிலும் பார்ப்போம். அடுத்த தொகுப்பை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது ஆட்டோ மாமா எங்கே போறீங்க? ஆட்டோ மாமா எங்கே போறீங்க? ஆட்டம் போட நானும் உங்க கூட வரேங்க. ஆட்டம் போட நானும் உங்க கூட வரேங்க. ஆட்டோ மாமா எங்கே போறீங்க? ஆத்து பக்கம் போலாமா? ஐயிர மீனும் பிடிக்கலாமா? ஆத்து பக்கம் போலாமா? ஐயிர மீனும் பிடிக்கலாமா? ஆலோலம் பாடிக்கிட்டு ஆசையாக குளிக்கலாமா? ஆலோலம் பாடிக்கிட்டு ஆசையாக குளிக்கலாமா? ஆட்டோ மாமா எங்கே போறீங்க? ஆட்டம் போட நானும் உங்க கூட வரேங்க. ஆட்டம் போட நானும் உங்க கூட வரேங்க.